தினமும் அரை மணி நேரம் நம்ம தனியாக நடந்து போகணும். இது ஒரு தேவை. பல் விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி இது ஒரு தேவை. பல் விளக்குறது எப்படி ஒரு நல்ல பழக்கமோ, குளிக்கிறது எப்படி நல்ல பழக்கமோ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு பழக்கம். அது மாதிரி நமக்கே தெரியாத ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, தினமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு கூடயும் சேராமல் தனியாக நடந்து போயிட்டு வரணும். ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது அமைதியான இடத்துல அப்படி தனிமையாக நடந்து போயிட்டு வரணும். எதுக்காக அப்படின்னா, அந்த மனசை சுதந்திரமாக இயங்க வைக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தர் கூட நடந்து போகிறீங்க அப்படின்னா, எப்படி உங்கள் மனசை எப்படி யோசிக்கணும், அவர்கிட்ட என்ன பேசலாம், அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம், அவர் என்ன அடுத்து பேச போகிறாரு, அந்த கேள்விக்கு நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு அந்த இடத்துல சுதந்திரமாகவே இருக்காது. நீங்கள் 2 பேரோட 4 பேரோட போகிறீங்க அப்படின்னா, அந்த 4 பேருக்குள்ளே பேசிக்கிட்டே தான் போவீங்க. அவங்க 4 பேர்த்தையும் நீங்கள் கவனிப்பீங்க, அவங்க உங்களை கவனிப்பாங்க. அப்போ அந்த மனசு சுதந்திரமாக இயங்காது. அந்த 4 பேரை சார்ந்து தான் இயங்கும். 4 பேருக்கு தகுந்த மாதிரியே இயங்கும். அந்த மனசும் சரி, உங்கள் உடம்பும் சரி, அந்த உங்கள் கூட வராங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர் அவங்களுக்கு தகுந்த மாதிரியும், அவங்களுக்கு சாதகமாக அவங்க அடுத்து என்ன பேச போகிறாங்க, நம்ம என்ன பதில் போகிறோம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்து பேசிக்கிட்டே போவீங்க. அப்போ அந்த மனசு சுதந்திரமாக இல்லாமல் அந்த 4 பேரை சார்ந்தே இயங்கிக்கிட்டு இருக்கோம். உங்கள் உடம்பும் சரி, நீங்கள் அந்த 4 பேரோட சேர்ந்து தான் நடப்பீங்க. தனியாக பின்னாடி ஸ்லோவாக நடக்க மாட்டீங்க, அல்லது வேகமாக முன்னாடி போக மாட்டீங்க. 4 பேரோடையே நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்போ அப்போ உங்கள் உடம்பு அந்த இடத்துல சுதந்திரமாக நடக்கலை. 4 பேருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குது. உங்கள் மனசும் சரி, என்ன யோசிக்கணும், உங்கள் மனசோட யோசனையே அந்த 4 பேர் உங்கள் கூட வருகிற அந்த 4 பேருக்கு தகுந்த மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கும். மனசு சுதந்திரமாக இருக்காது. அதனால் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்படி தான் நம்ம மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. எப்போவும் 4 பேரோட தான் நம்ம இப்போ அதே நேரத்தில் ஒரு வேலைன்னு போகும்போது நம்ம தனியாக தான் போவோம். ஒரு வேலைக்காக போகிறோம், கடைக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், இப்படி இப்போ ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம அந்த வேலையை மனசில் வச்சுப்போம். அந்த வேலையை மனசில் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை போய் காய்கறி வாங்கணும், அந்த நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வேகமாக அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டுருப்போம். அப்போவும் மனசு ஒரு நோக்கத்துக்கு சாதகமாக இயங்கும். அந்த நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கான வேலை, என்ன காய்கறி வாங்கலாம், எவ்வளோ வேலை, இன்றைக்கி என்ன காய்கறி. இப்போ மார்க்கெட்டு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் தனியாக தான் போவீங்க. ஆனாலும் உங்களுக்கு என்ன காய்கறி வாங்கலாம், அது பற்றின சிந்தனை, நீங்கள் செய்ய போகிற வேலையை உங்கள் மனசை செயல்படுவதை, நீங்கள் என்ன வேலைக்காக போகிறீங்களோ அது தீர்மானிக்கும். உங்கள் மனசு செயல்படுவதை எது தீர்மானிக்கும், என்ன வேலைக்காக போகிறீங்க, எதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, சீக்கிரமாக போயிட்டுருப்பீங்க. தனியாக தான் போவீங்க, ஆனால் சீக்கிரமாக போவீங்க. டைம் ஆகிடுச்சி, திட்டுவார், மேலே ஏறி நம்மளை திட்டுவார், அதனால் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக போனால் கூட, நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு தேவைக்காக போகும்போது அந்த தேவையும் நோக்கமும் உங்கள் மனசை எப்படி செயல்படணும்னு தீர்மானிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, டைம் ஆகிடுச்சி, சீக்கிரம் இல்லைனா அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக போனாலும் உங்கள் மனசும் சிந்தனையும் எது கட்டுப்படுத்தும், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போகிறீங்களோ அந்த நோக்கம் கட்டுப்படுத்தும். அதே நேரத்தில் நீங்கள் 2 பேரோட சேர்ந்து போனாலும் சரி, ஒரு நோக்கத்துக்காக 2 பேருமே ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்து போகிறீங்கனாலும் கூட 2 பேர் பேசிக்கிட்டே போவீங்க. உங்கள் நோக்கமும் ஒன்று இருக்குது. ஆஃபீஸுக்கு போகிறீங்க, வேலைக்காக காலைல போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க. அதே நேரத்தில் 2 பேர் சேர்ந்து போகிறீங்க அப்படிங்கும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. அவர் என்ன கேட்பாரோ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு செயல்படும். அந்த உங்கள் கூட வருகிறவருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த மனசு யோசிக்கும். அப்புறம் 2 பேர்த்துக்கும் ஒரே நோக்கம் இருக்குது. அங்கே என்னென்னா ஆஃபீஸுக்கு போகிறீங்க. இப்போவும் அந்த மனசு சுதந்திரமாக இயங்கலை. நீங்கள் தனியாக போனாலும் சரி, ஒரு நோக்கத்துக்காக போகும்போது அந்த நோக்கம் உங்கள் மனசு எப்படி செயல்படணுங்கிறத தீர்மானிக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக போகும்போது, ஒரு தேவைக்காக போகும்போது உங்கள் கூட 4 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, அப்போ கூடுதல் சுமை. இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, தனியாக போகிறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை பற்றி நினச்சிக்கிட்டு நீங்கள் தனியாக போவீங்க. அதுவே 2-3 பேர் சேர்ந்து அந்த ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா 2-3 பேர் கூட பேசிக்கிட்டு அந்த ஆஃபீஸை நோக்கி போயிட்டுருப்பீங்க. இப்போ கூடுதல் வேலை, அந்த மனசுக்கு கூடுதலாக வேலை வந்து விடுகிறது. அப்போ மனசு இதில் சுதந்திரமாகவே இயங்கலை. ஒரு மனசு சுதந்திரம், அதாவது சுதந்திரம்னா என்ன, எந்தவித இடையூறும் இல்லாமல், எந்தவித நோக்கமும் இல்லாமல் சும்மா அந்த மனசை விடணும். ஒரு அரை மணி நேரம் தினமும், ஒரு அரை மணி நேரம் சும்மா அந்த உடம்பை நடக்க விடுங்க. சும்மா அந்த மனசை இயங்க விடுங்க, செயல்பட விடுங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, எந்தவித நோக்கமும் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு அரை மணி நேரம் நடந்து போயிட்டு வாங்க.
எந்த திசையிலே அது இன்றைக்கி இந்த திசை, இன்றைக்கி இந்த திசை, எப்போவும் இந்த திசையில் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. போகும்போது ஒரு திசையில் போங்க, வரும்போது வேறு வழியில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி இப்படி தான் இந்த மாதிரி ஒரு நோக்கமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் உங்கள் மனசை நடக்க விடுங்க, உங்கள் உடம்பை நடக்க விடுங்க. யார் கூடயும் சேர்ந்து நடக்காதீங்க. யார் கூடயும் சேர்ந்து நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட எதாவது பேசுவீங்க, அவங்க என்ன கேள்வி கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள கவனிச்சிக்கிட்டே போவீங்க. அவங்க வேகமாக போனால் நீங்களும் வேகமாக போவீங்க, ஏன்னா சேர்ந்து போகணும்ல. அப்போ அவங்க ஸ்லோவானால் நீங்களும் ஸ்லோவாவீங்க, நீங்கள் ஸ்லோவானால் அவங்க ஸ்லோவாவாங்க. நீங்கள் வேகமாக போனால் உங்களை பின்தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறக்கா அவங்களும் வேகமாக மாறுவாங்க. இதெல்லாம் கவனிப்பீங்க. அப்போவும் மனசு சுதந்திரமாக இல்லை, அப்போவும் உடம்பு சுதந்திரமாக இல்லை. சும்மா அந்த மனசையும் உடம்பையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு விடுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அந்த மனசு இந்த புற காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதான் இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, 4 பேரோட போகும்போது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. அவங்ககிட்ட என்ன பேசலாம், இன்றைக்கி நாட்டு நடப்பு என்ன, இன்றைக்கி என்ன அரசியலில் நடந்து, என்ன சினிமா, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பக்கத்தில் வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரி அது யோசிக்குது. அவர் வேகமாக போனால் நீங்கள் வேகமாக போகிறீங்க. அப்போது இது காலையிலையா நீங்கள் எப்போவுமே தனியாக எப்போவாது சும்மா நடந்திருக்கீங்களா? அது உடற்பயிற்சி கூட உங்களுக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது. வாக்கிங் போகணும், அதாவது உடம்பு வெயிட்டை குறைங்க, இப்படி எந்த வித நோக்கமும் இல்லாமல் அந்த நோக்கத்தை கூட அந்த மனசுக்கு கொடுக்காதீங்க, அந்த உடம்புக்கு கொடுக்காதீங்க. சும்மா விடுங்க, எந்த நோக்கமும் இருக்கக்கூடாதுங்க. சும்மா அரை மணி நேரம் போயிட்டு வாங்க. எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. புறப்படும் போது இங்கே போகலான்னு நினச்சிங்க, ஆனால் சரி இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி ட்ராக் மாதிரி சும்மா அந்த உடம்பை விட்டுருங்க, அந்த மனசை விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. அது என்ன தான் யோசிக்குதுன்னு பாருங்கள். என்ன தான் நீங்கள் கவனிங்க, நீங்கள் தீர்மானிக்காதீங்க இதைத்தான் யோசிக்கணும். அப்படியே சும்மா விட்டுருங்க. மெதுவாக நடந்து போங்க, வேகமாக கூட நடந்து போங்க, நிதானமாக நடந்து போங்க, பொறுமையாக நடந்து போங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் சும்மா அரை மணி நேரம். உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது ஒரு நடைப்பயிற்சி, காலுக்கு நல்லது அப்படிங்கிற சுகரை குறைக்கணும் அதுக்காக நடக்கிறேன், இப்படி எந்த நோக்கமும் இல்லாமல் அரை மணி நேரம் நீங்கள் நடக்கணும். இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு தனியாக ஒரு நடைப்பயிற்சி, தனியாக ஒரு ஓட்டப்பயிற்சி, அது வேறு இது வேறு. இதையும் சேர்த்துறாதீங்க. நமக்கு தெரியும் உடற்பயிற்சினா என்னென்னு தெரியும், ஓட்டப்பயிற்சினா என்னென்னு தெரியும், யோகாசனம்னா என்னென்னு தெரியும், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணுன்னா என்னென்னு தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா நடந்துட்டு வர்றது. சும்மா விடுங்க உங்கள் உடம்பை. நாள் முழுதும் ஒரு மாட்டோட மூக்கணாங்கயிறை பிடிச்சா அந்த மாடு எப்படி நிற்கும், அது மாதிரி நம்ம மனசை நாள் முழுதும் ஒரு நோக்கத்துக்காக அல்லது மற்றவங்களுக்காகவே அதை செயல்பட வைக்கிறோம். நம்ம உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம், கூட இருக்கிறவங்களுக்காக ஒரு நோக்கத்துக்காக கடைக்கு போகணும், தொழிற்சாலைக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், படிக்க போகணும், இல்லை பக்கத்து தெருவுக்கு போய் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், சொந்தக்காரங்களை பார்க்க போகணும், கல்யாணத்துக்கு போகணும், இப்படி ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே நம்ம பயணிக்கும்போது நம்ம மூளையும் சரி நம்ம உடம்பும் சரி அது சுதந்திரமாகவே இல்லை. அது எப்போவும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு இன்னொரு ஆசை இருக்குது. அது இயங்கக்கூடாதுன்னு ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு இன்னொரு ஆசை இருக்குது. அதுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். என்னென்னா, என்னை கொஞ்சம் சும்மா விடுங்களேன், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவே என்னை பயன்படுத்துகிறீங்களே, ஏதாவது ஒரு காரணம். எனக்கு சும்மாவும் நடக்க தெரியும், சும்மா நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. சும்மா என் மனசை விடுங்க, சும்மா என் உடம்பை விடுங்க. அப்படி சும்மா விட்டு பாருங்கள், நான் எப்படி இப்போ எங்கே போகிறேன்னு பாருங்கள். எனக்கு சும்மாவும் நடக்க தெரியுங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு காரணத்தோடையே இந்த உலகத்தில் சுற்றிட்டு வரீங்களே, எனக்கு சும்மாவும் நடக்க தெரியுங்க, எனக்கு சும்மா நடக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. அப்படியே அமைதியாக தனிமையாக விடுங்க. இந்த மனுஷங்ககிட்டேருந்து கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷங்க சேர்ந்து தான் நடப்பீங்களா, தனியாக கொஞ்சம் நடக்கவே மாட்டிங்களா? அப்போ அந்த மனசு தனிமையில் நடக்குது, எதை பற்றியும் கவலைப்படாமல் தனியாக செயல்படுகிறது. தனியாக அந்த உடம்பு நடக்குது, மெதுவாக நடக்குது, ரிலாக்ஸாக அப்படியே சும்மா அப்படியே நடந்து போயிட்டு வருது. எவ்வளோ அற்புதமான ஒரு இது பாருங்கள். இது தேவை, நமது மூளைக்கு தேவைப்படுகிற ஒரு நடைமுறை, நம்ம உடம்புக்கு தேவைப்படுகிற ஒரு நடைமுறை. இதுதான் சுதந்திரம், இதுதான் உண்மையான சுதந்திரம். எந்த வித நோக்கமும் இல்லாமல், யார் கூடயும் சேர்ந்து நடக்காமல் அந்த உடம்பை சும்மா விடுங்க, அந்த மனசை கொஞ்சம் சும்மா விடுங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மனசையும் சரி உடம்பையும் சரி அதை வச்சு ஒரு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அங்கே போ, ஆஃபீஸுக்கு போ, இங்கே போ, மார்க்கெட்டுக்கு போ, மளிகை கடைக்கு போ,
சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போ, அங்கே போ, இங்கே போ, விண்வெளிக்கு போ, இங்கே போ, கப்பலில் ஏறு, வெளிநாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே இந்த உடம்பையும் மனசையும் மாட்டு வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த மாடுகளைப் போல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சும்மா ஏன் அந்த மாட்டுக்கு சும்மா விட்டு பாருங்கள், அது பாட்டு சுற்றிட்டு சும்மா தெரியும். நல்ல சாப்பாடு போடுங்க, சும்மா விட்டு, நல்ல வயிறு நிறைஞ்ச ஒரு மாட்டை சும்மா விட்டு பாருங்கள், எங்கேயாவது போயிட்டு வரும், சும்மா சுற்றும், தொலைஞ்சு கூட போயிடும். அந்தளவுக்கு அதுக்கு ஒரு ஆசை இருக்குது. எப்போ பார்த்தாலும் அதை ஒரு மாடு மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஒரு மாடு மாதிரி இன்னும் நீங்கள் டிரைவர் மாதிரியும் அந்த மாட்டு உடம்பையும் மனசையும் ஒரு மாடுகள் போல், மாட்டு வண்டி போல் பயன்படுத்தாதீங்க. அதை சும்மா விடுங்க. அதுதான் சுதந்திரம். அதுதான் மன அழுத்தத்தை தவிர்க்கும். மன அழுத்தம் அதிகமானால் இதை பண்ணுங்கள். சும்மா போயிட்டு வாங்க. இது 1/2 மணி நேரம் இந்த பயிற்சி கண்டிப்பாக தேவை, தினசரி தேவை. அப்போ தான் நீங்கள் அடிமை கிடையாது. இல்லைன்னா நீங்கள் பிற விஷயங்களுக்கு அடிமையாகி கிடக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். தைரியங்கிறது எது தெரியுமா? சும்மா விடணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த உடம்பையும் மனசையும் சும்மா விடணும். சும்மா ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க. அது கூட பண்ணலாம். ஆனால் நடக்கிறது ரொம்ப நல்லது. நடந்து போகணும். நடக்கிறது சும்மா நடந்துட்டு வாங்க. அப்போ சிந்தனைகள் எப்படி இருக்குது அதை கவனிங்க. அப்போ வருகிற சிந்தனைகள் தான் உண்மையான சிந்தனை, தூய்மையான சிந்தனை, சுதந்திரமான சிந்தனை. சுதந்திரத்தின் ஆரம்பம் அதுதான். சும்மா இருக்கிறது தான் சுதந்திரம். சும்மா நடக்கணும், சும்மா நடந்து போயிட்டு வரணும், அதுதான் சுதந்திரம். சும்மா விடுங்க உங்கள் மனசை, அதுதான் மனசுக்கான சுதந்திரம். சும்மா உங்கள் உடம்பை விட்டுருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தினமும், அதுதான் அந்த உடம்புக்கான சுதந்திரம். அதனால் இது ஒரு தினசரி தேவை. பல் விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, சுவாசிக்கிற மாதிரி. சுவாசிக்கிறதுனா தினசரி அது ஒரு நிமிடம் எல்லா நேரமும் நடக்கும். ஆனால் குளிக்கிறது என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்போம், 2 வாட்டி குளிப்போம், அப்படி தானே? அது மாதிரி இது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நீங்கள் அப்படி சும்மா விடணும் உங்கள் உடம்பையும் மனசையும். அப்போ தான் உங்கள் மனசு நல்லாயிருக்கும், உடம்பில் நோய் வராது. எப்போவும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே இந்த உடம்பையும் மனசையும் பழக்கப்படுத்தி பயிற்சி வேலை வாங்கி அது பாவம், அது அடிமையாகவே மாறிடுது. எப்போ ஒரு அடிமையாக தான் நீங்கள் அதை நடத்துகிறீங்க. இந்த உடம்பையும் மனசையும் ஒரு அடிமையாகவே நடத்தி அப்போ தான் சுய சிந்தனைங்கிறதே இல்லாமல் போகும். சுய சிந்தனை வேணும்னா நீங்கள் சுயமாக சிந்திக்க விரும்புகிறீர்களா? இந்த நடைமுறையை கடைபிடிக்காமல் உங்களால் சுயமாக சிந்திக்கவே முடியாதுங்க. சுய சிந்தனைன்னா என்னன்னு, அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிற ஆரம்பம் இது. சுய சிந்தனையோட ஆரம்பம். உங்கள் உடம்பை சும்மா விடுங்க. உங்கள் உடம்பை மனசையும் சும்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விடுங்க ஒவ்வொரு நாளும். அது காலையிலே இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், சாயந்தரமாக இருக்கலாம், உங்களுக்கு சௌகரியமாக. நடுராத்திரியில் கூட ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு சும்மா நடந்து போயிட்டு வாங்க. அந்த மாதிரி சும்மா விடுங்க. கொஞ்சம் சும்மா இருங்க.